மண்டபத்தில் தங்கியிருந்தோம். கல்யாணம் சாப்பாடுலாம் வந்து உங்களுக்கு சரியா வந்துச்சுங்களா? சாப்பாடுலாம் அவங்க தந்தாங்க. சாப்பாடுலாம் ஒரு குறைக்கு நம்பி அவங்க நல்லா தந்தாங்க. அவங்க வந்து 5 நாளைக்கு தந்தாங்க. அதுக்கப்புறம் ரோட்டில் தான் உட்காந்து சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டு படுக்க மட்டும் அங்கே போயிட்டு. என்ன மாதிரி உங்கள் வீட்டில் கூலி வேலை தான். ஆமாம், நாங்கள் அண்ணனாடு வேலை செஞ்சால் தான் உண்டு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன வேலை செய்கிறாங்க? அவங்களும் கூலி வேலை தான். அதாவது இந்த முடிவெட்ட கடை சம்பளத்துக்கு. ஆமாம், சம்பளத்துக்கு. உங்கள் வீட்டுக்கு எல்லாரும் அந்த முடிவெட்ட கடையில் நீங்கள் வந்து நீங்கள் தான் பெரிய ஆளாக இருக்கிறீங்க. 30 வருஷம் 35 வருஷம் இந்த பகுதியில் குடியிருக்கிறீங்க. எங்கள் அத்தை 37 வருஷம் நீங்கள் 37 2 பிள்ளைகள் இருக்கு. ஒரு பெண்ணு ஒரு ஆணும் இருக்கு. ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் இந்த தண்ணி இந்த பெருக்கு வந்து இருக்கும். இந்த வருஷமா வந்தது. ஆனால் இது வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு சரியான ஒரு பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது இல்லை? அப்படிதான் இருக்கு. நீங்க இருக்க எங்கேயாவது ஒரு வீட்டு மேலே ஏதாவது உங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் போவோம். இது சம்பந்தப்பட்ட அரசாங்கத்துல இது வந்து சம்பந்தப்பட்ட அரசாங்கம் மாவட்ட கலெக்டர் கொடுத்துருக்கீங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இன்ன வரைக்கும் ஒரு பதில் வரல. ஏன்னு சொன்னா இது வந்து பாதுகாப்பு ஏற்கனவே ரொம்ப தாழ்வான பகுதியாக இருக்குது. மழை தண்ணி வந்தாலும் தண்ணி உள்ளதான் வரும். இந்த மாதிரி ஆற்று வடக்கு அடிச்சுன்னா தண்ணி இங்கே தான் வரும். ஆமா, ஒண்ணு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஒருவேளை நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது போகும்போது தண்ணி வந்து உள்ள அடிச்சு சொல்ல முடியாது இருக்கிற மாதிரி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டே எங்க மத்த வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அது தெரியல எனக்கு. விடிய காலம் 5:30 மணிக்கு எல்லாம் வந்து இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன பசங்களை எல்லா இடமுமே கவர்மெண்ட் சர்வதான் செய்யுது. இப்போ வர வேண்டிய நிவாரண பணம்லாம் வந்துருச்சுங்களாமா? இன்னும் வரல. டோக்கன் வாங்கியிருக்கோம். இன்னும் கொடுக்கல. ஆனா பொருள்கள் எல்லாமே சேதமாயிருச்சு. ஆமா, எல்லா பாத்திரம் பண்ண துணிமணி எல்லாமே அப்படியே தண்ணியில பாதி போயிடுச்சு. நாங்க ஒண்ணும் எடுக்க முடியாத அளவுக்கு தண்ணி ஏறி வந்துச்சு. நீ என்ன படிக்கிறப்பா? சார் சமைக்க கூட பாத்திரம் இல்லாத அளவு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய புக்ஸ் அந்த நோட்டு இதெல்லாம் என்னாச்சு? பாதி தண்ணி நனைஞ்சிச்சு, பாதி நனையாம இருந்துச்சு. யூனிஃபார்ம் ஒன்றும் கிடையாது. மாற்று யூனிஃபார்ம் அந்த அளவுல பள்ளியிடம் இருக்கு. நான் இன்னைக்கு டீச்சர்கிட்ட போய் சொல்லிட்டு எனக்கு யூனிஃபார்ம் வேணும் பண்ணி தண்ணியில் விட்டேன் அப்படின்னு. என்ன சொன்னாங்க? அவங்க ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னு இருக்காங்க. சரி, என்னன்னு பார்த்துட்டு எனக்கு தகவல் கொடுங்க. சரிங்களா? யூனிஃபார்ம் சரி, இது ஒட்டு மொத்தமா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இழப்பு. இது ஒரு பேரிடர். அது வந்து வெள்ள வரும் எதிர்பார்க்கல. சரி, இருந்தாலும் இதுல இருந்து நம்ம எல்லாருமே மீண்டெடுக்க வரணும். அரசு சம்பந்தப்பட்ட நிவாரணங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்ம சொந்தமா இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரணும், முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட வந்து நம்ம தான் நிக்கணும். நம்ம வாழ்க்கையை எப்படி மேலும் வந்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கணும். அதுக்கு உரிய வழிமுறைகளை வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மேல வந்து சரி கொடுங்க. நான் வந்து ஒரு சாதாரண ஆளு தான். நான் சென்னையில இருந்து உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நாங்கள் ஒரு மது ஒழிப்பு சமூக போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறவங்க. சரி, இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட சூழலை வந்து நான் படுக்கிற நிலைமை பாருங்க சார். ரோட்ல படுக்க வச்சிருக்கேன். என்னமாச்சு? எனக்கு போங்க, வாரம் அங்கே வாரம். இப்போ அங்கே இருங்க, வாரம். சரிங்கம்மா, பாதுகாப்பா இருங்க. நான் வீட்டுல ஒரு நாள் பிள்ளை வெளியில வந்து படுக்க வைக்க மாட்டேன். நிலைமையை பாருங்க, வெளியில படுக்க வைக்கிறேன். சரி, ரெண்டாவது நீங்க சாலையோரம் அப்படி படுக்கிறது கூட வந்து பாதுகாப்பு இல்லை. ஏன்னா இது வந்து சாலையில வண்டி அதிகமா போக இருக்குது. ஒருவேளை வந்து இங்க படிச்சுட்டு இருக்கும்போது இல்ல சொல்ல வர அது பாதுகாப்பு இல்லை. அதனால வந்து இங்க படுக்காதீங்க. ஏன்னா வாகனம் ரோட்டு மேல வாகனம் போயிட்டு இருக்குதுங்கல்ல, அதுதான் நான் சொல்லுவேன். சரி, இது வந்து எப்பவுமே பாதுகாப்பு. சரிங்களா? வண்டி போயிட்டு சரி, பார்த்து கவனமா இருங்க.